மை ஃபேமிலி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டிப்ரெஷன் பார்த்திங்கன்னா நம்மளை எப்போயுமே சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். அது எப்போ நம்மளை ஆட்கொள்ளும் அப்படின்னு நமக்கே தெரியாது. அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபீலிங்ஸை யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாது. நம்ம மனசே ஒரு டார்க்னஸ்ஸாக இருக்கும். அந்த டார்க்னஸை எப்படி போக்குறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்மால் ட்ரிக்கு தான் நான் சொல்ல போகிறேன். நான் எப்போல்லாம் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கணும் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சிட்டி சீரியல் வைப் சாங்கை போட்டுக்கிட்டு ஒரு ½ நான் ஒரு புது உலகத்துக்குள்ளே போயிடுவேன். ஒரு புது இமேஜினேஷனுக்கு போயிடுவேன். அந்த இமேஜினேஷன் என்னன்னா ஃப்யூச்சரில் நான் எப்படி இருக்க போகிறேன், நான் என்னத்தை சாதிக்க போகிறேன் அப்படிங்கிறத பற்றின ஒரு சிந்தனையை வளர்த்துக்கிட்டு அதை பற்றியே யோசிச்சுட்டு அந்த சாங்கையும் அந்த இமேஜினேஷனையும் ஒன்றா ட்ராவல் பண்ண விடுவேன். ஃபுல்லாக அந்த வைப்லேயே நான் ஒரு ½ இருப்பேன். திரும்ப அந்த சாங்கோட ரிப்பீட்டடாக அந்த இமேஜினேஷனை கொண்டு போயிடுவேன். இப்படி ரொம்ப நேரம் நான் யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா என்னோடய டிப்ரெஷன் ஒவ்வொரு லெவலில் குறைஞ்சி நான் எப்படி சாதிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவேன். அப்போ பார்த்திங்கன்னா என்னோடய டிப்ரெஷன் லெவல் குறைய ஆரம்பிக்கும். சரி அடுத்ததான் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவேன். இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ் ஆகும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் டிப்ரெஷனை குறைக்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு வைபை போட்டுக்கிட்டு உங்களுக்கு ஒரு புதிய உலகத்துக்குள்ளார ஒரு புதிய இமேஜினேஷனோட நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களோட டிப்ரெஷன் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய். மை ஃபேமிலி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டிப்ரெஷன் பார்த்திங்கன்னா நம்மளை எப்போயுமே சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். அது எப்போ நம்மளை ஆட்கொள்ளும் அப்படின்னு நமக்கே தெரியாது. அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபீலிங்ஸை யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாது. நம்ம மனசே ஒரு டார்க்னஸ்ஸாக இருக்கும். அந்த டார்க்னஸை எப்படி போக்குறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்மால் ட்ரிக்கு தான் நான் சொல்ல போகிறேன். நான் எப்போல்லாம் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கணும் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சிட்டி சீரியல் வைப் சாங்கை போட்டுக்கிட்டு ஒரு ½ நான் ஒரு புது உலகத்துக்குள்ளே போயிடுவேன். ஒரு புது இமேஜினேஷனுக்கு போயிடுவேன். அந்த இமேஜினேஷன் என்னன்னா ஃப்யூச்சரில் நான் எப்படி இருக்க போகிறேன், நான் என்னத்தை சாதிக்க போகிறேன் அப்படிங்கிறத பற்றின ஒரு சிந்தனையை வளர்த்துக்கிட்டு அதை பற்றியே யோசிச்சுட்டு அந்த சாங்கையும் அந்த இமேஜினேஷனையும் ஒன்றா ட்ராவல் பண்ண விடுவேன். ஃபுல்லாக அந்த வைப்லேயே நான் ஒரு ½ இருப்பேன். திரும்ப அந்த சாங்கோட ரிப்பீட்டடாக அந்த இமேஜினேஷனை கொண்டு போயிடுவேன். இப்படி ரொம்ப நேரம் நான் யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா என்னோடய டிப்ரெஷன் ஒவ்வொரு லெவலில் குறைஞ்சி நான் எப்படி சாதிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவேன். அப்போ பார்த்திங்கன்னா என்னோடய டிப்ரெஷன் லெவல் குறைய ஆரம்பிக்கும். சரி அடுத்ததான் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவேன். இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ் ஆகும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் டிப்ரெஷனை குறைக்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு வைபை போட்டுக்கிட்டு உங்களுக்கு ஒரு புதிய உலகத்துக்குள்ளார ஒரு புதிய இமேஜினேஷனோட